பெற்றவர் டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன், அம்புமணி டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன், எடப்பாடி டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன், விஜயகாந்த் டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன், சீமானுடைய டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன். இது வந்து கவுண்டிங் சார், கவுண்டிங் பூராமே ஜீரோவில் தான் சார் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் ஓட்டு போடுவோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுறேன். ஓட்டு போட்டு வேறு யாருக்கு அமுக்குன்னா விழுகலையில சார் ஓட்டு. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. விஜயகாந்த் ஓட்டு போடுறேன். விஜயகாந்த் போட்டுட்டு எல்லாருக்கும் நான் சுவிட்ச் அமுக்கிறேன், யாருக்கும் விழுகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து எடப்பாடி போடுறேன். எடப்பாடி போட்டுட்டு எல்லா பேரும் சுவிட்ச் அமுக்கிறேன், யாருக்கும் விழுகலை சார். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து அம்புமணி போடுறேன். அம்புமணி போட்டு எல்லா பேருக்கும் அமுக்கிறேன், யாருக்குமே சுவிட்ச் விழுகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து செந்தில் போடுறேன். தருமபுரியில் வெற்றி பெற்ற செந்தில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, நான் திருட்டு சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இந்த திருட்டு சுவிட்சை ஆன் பண்ணியாச்சுன்னா யாருக்கு ஓட்டு போட்டாலும் செந்திலுக்கு தான் வந்து ஸ்டோர் ஆகும். தருமபுரியில் எப்படி வெற்றி பெற்றார்கள், எப்படி அம்புமணி தோல்வி அடைந்தார் என்ற டேக்கு. இந்த டேக் வந்து இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் இதை கவனமாக பாருங்க. மிஷினில் பிக்சர் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. யாரும் காசு கொடுத்து வெற்றி பெறவில்லை. எந்தெந்த கட்சி தலைவர்கள் செவிக்க வேண்டும் என்று இதில் பிக்சர் பண்ணியாச்சுன்னா அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இதை நான் செய்தி காமிக்கிறேன். மொத்த டோட்டல் இது. இப்போ வந்து இந்த மொத்த டோட்டல் விஜயகாந்த் கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். விஜயகாந்த் கிட்ட 200 ரூபா லஞ்சம். நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேங்க. எப்படி ஓட்டை திருடணும்னு பாருங்க. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் விஜயகாந்த் ஓட்டு போறேன். விஜயகாந்த் ஓட்டு செந்திலுக்கு திருடப்படுகிறது. 4ஆம் நம்பர் உடைய ஓட்டு இங்க வந்து திருடப்படுகிறது. இப்ப வேற யாருக்கு அமுக்குனாலும் விழுகாது. அதே மாதிரி எடப்பாடி கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். எடப்பாடிக்கு நான் ஓட்டு போடுறேன் ரெட்டலைக்கு அப்படின்ட்டு நான் வந்து தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. நான் வந்து எடப்பாடிக்கு போடுறேன். எடப்பாடி ஓட்டு 3ஆம் நம்பர்ல போய் ஸ்டோர் ஆகாம இங்க வந்து செந்திலுக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. இங்க கவுண்டிங் கரெக்டா காமிக்குது. சரிங்களா? இப்போ வந்து அம்புமணி கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேங்க மாம்பழ சின்னத்துக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து அம்புமணிக்கு ஓட்டு போடுறேன். அம்புமணி ஓட்டு திருடப்படுகிறது. இங்க கவுண்டிங் கரெக்டா காமிக்குது. சரிங்களா? அப்ப யாரும் வந்து எஸ்டாவில் ஓட்டு போட முடியாது. யார் வெற்றி பெறணும்னு பிக்சர் பண்றாங்க. சரிங்களா? இப்ப மறுபடியும் நம்ம ஆரம்பிப்போம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து செந்தில் கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து செந்திலுக்கு ஓட்டு போடுறேன். அவருக்கு ஓட்டு போட்டு மற்றதெல்லாம் நமக்கு நாளை செய்தா அப்ப அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அதே இதை தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறார். இது நான் வந்து லஞ்சம் சீமான் கிட்ட வாங்குறேன். அவரு லஞ்சம்லாம் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு உண்மையா இருந்தா ஓட்டு போடுங்கன்றாரு. அது வச்சு லஞ்சம் கொடுக்கல அவர் எனக்கு. அவருக்கு ஒரு ஓட்டு போடுறேன். சீமானுக்கு ஒரு ஓட்டு போட்டாச்சு. மொத்தம் இதுல என்ன தெரியுது? மொத்தம் 10 ஓட்டு. 10 ஓட்டில் 6 ஓட்டு லீடிங்கு செந்தில் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ அதே இது நம்ம பாருங்கள், திருட்டு ஓட்டு எப்படி நடக்குது, நல்லாவும் கரெக்டாகவும் எப்படி இயங்குதுன்னு பார்க்க போகிறீங்க. கவனமாக பாருங்கள். இது டோட்டல் உள்ளே இருக்கிற எத்தனை ஓட்டு இருக்குன்றது மொத்த டோட்டல் காமிக்கிறது. இங்கே ஓட்டு திருடும் போது இங்கேயும் கவனமாக பார்க்கணும். இந்த செந்தில் உடையதை டிஎம்இ கட்சிக்காரவும் கவனமாக பார்க்கணும். அப்போ தான் ஓட்டு எப்படி திருட்டு வேலை எப்படி நடக்குதுன்னு தெரியும். நன்றி, வணக்கம். அடுத்து இதை கவனமாக பாருங்கள். கொடுத்து வெற்றி பெற முடியாது. மிஷினில் பிக்சர் பண்ணி தான் வெற்றி பெற முடியும். அதற்கு ஆதாரம் இந்த வீடியோ ஆதாரம். அதனால இந்தியா பிரதமர் இன்னைக்கு பதவியாக இருக்கிறாரு. அதனால பதவியாக இருக்கிறத காட்டியும் இந்தியா பிரதமரை பார்க்கணும். இவிஎம் மிஷினில் ஸ்டாலினும் இந்தியா பிரதமரும் இவிஎம் மிஷினில் குற்றம் செய்யவில்லை நிரூபித்துட்டு தான் தேர்தல் இது பதவியாக இருக்கணும். இப்போ திருட்டு சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இயங்கிறத பார்ப்போம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. அவங்களுக்கு ஸ்டோர் ஆகும். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து எடப்பாடி போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து விஜயகாந்த் போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் செந்திலுக்கு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. அம்புமணிக்கு போடுறேன். நல்லா கவனித்து பார்த்துட்டிங்களா? எப்படி இப்போ கரெக்டாக தானே இயங்குது. அடுத்து திருட்டு தானே எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அதே இப்போ மறுபடி இன்னும் 2 ஓட்டு 10 ஓட்டு போட்டுக்கலாமா இல்லை வேணாம்? திருட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு
ஓட்டு போடுங்க மாம்பழ சின்னத்துக்கிட்டே. நான் வாங்கிட்டேன் பொதுமக்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் அம்புமணி தான் போறேன். அம்புமணியுடைய ஓட்டு இங்க செந்திலுக்கு திருடப்படுகிறது, டிஎம்கே கட்சிக்கு திருடப்படுகிறது. அதே மாதிரி எடப்பாடி கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன், நான் உங்களுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து எடப்பாடி தான் போறேன். எடப்பாடியுடைய ஓட்டு இங்க திருடப்படுகிறது. அதே மாதிரி விஜயகாந்த் கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். 200 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு நான் வந்து தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் விஜயகாந்த் ஓட்டு போறேன். விஜயகாந்த் ஓட்டு இங்க திருடப்படுகிறது. அதே மாதிரி சீமான் வந்து காசு இதெல்லாம் தரமாட்டாரு, உண்மையா உழைக்க போறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் சீமானுக்கு ஒரு ஓட்டு போறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. சீமானுடைய ஓட்டு இங்க திருடப்படுகிறது. இப்போ மொத்தம் எத்தனை ஓட்டுன்னு உங்களுக்கே தெரியுது. அதை 19 ஓட்டு மொத்தம். அப்போ 11 ஓட்டில் லீடிங் ஆகுறாரு. இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதை பூரா ஏன் ஸ்டாப் பண்ணி காமிச்சேன்னா, இன்னொரு போட்ட வீடியோவிலேருந்து யூடியூப்பில் மறுபடியும் ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறேன். அதனால் இவிஎம் மிஷினில் இப்போ இப்படிப்பட்ட, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஜயை வந்து பேசுகிறீங்க, இவிஎம் மிஷினுடைய குற்றத்தை மட்டும் ஏன் வெளிப்படுத்த மாட்டேறீங்க? ஏன் செருப்பாலையும் விளக்குமாறாலையும் ஜெயபாண்டியிடம் ஏன் செருப்படி விளக்குமாறாடி நீதிபதியிலேருந்து, தேர்தல் அதிகாரியிலேருந்து, அரசியல்வாதியிலேருந்து ஏன் வாங்குறீங்க? அதனால் 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி நேரடி ஒளிபரப்பில் இந்த இவிஎம் மிஷினில் மோடி 100 ஓட்டு போடட்டும், ராகுல் காந்தி 100 ஓட்டு போடட்டும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில், இந்த மிஷினை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அஸ்ராகர் ஒரு ப்ராடு நாய் என்று சொல்லி டேஞ்சர்னு போட்டிருக்கேன் உலகத்திலே. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். என்னுடைய செல் நம்பர் இதுதான். என்னுடைய செல் நம்பர். இதை பார்க்கக்கூடிய 6ATJ நீதிபதி, CPI கோர்ட் மதுரை நீதிபதி, தேர்தல் அதிகாரிகளும் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி இந்த இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடத்திட்டு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும். 2014 ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பல கட்ட முயற்சி எடுத்திருக்கிறேன். 13 மாதம் சிறையிலையும் இருந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். BO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு.